அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஒரு நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு புத்தக பகிர்வு. ஸோ ஆரம்பத்தில ஒரு புத்தக பகிர்வு வந்து நடத்தணும். ஸோ அதில ஒரு புத்தகத்த பத்தி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மீண்டும் ஒரு புத்தகம். அ நெறைய புத்தகம் படிச்சாலும், நமக்கு வந்துட்டு ஒரு சில புத்தகத்த வந்து உடனே சொல்லிடணும் அப்படின்ற ஒரு உணர்வு வரும். ஸோ அந்த மாரி மூச் அப்படின்ற ஒரு புத்தகம் அ திரு டாக்டர் அனந்தகுமார் ஐஏஎஸ் அவர்கள் எழுதியிருக்க ஒரு புத்தகம். எங்களோட பயிற்சி நிறுவனத்தினோட கமிஷனர், ஆணையாளரா வந்து ஐயா வந்திருக்காங்க. ஸோ இந்த புத்தகம் என்ன சொல்லுது அப்படின்றது போறதுக்கு முன்னாடி, இந்த புத்தகத்த நான் படிக்கணும், நம்ம எல்லாரும் படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். குறிப்பா நான் பயிற்சியில வந்து ஒரு விஷயத்த நெறைய சொல்லிட்டே இருப்பேன். நம்ம வந்துட்டு ஒரு ஒரு செயல்பாடுகளையும் வந்து தினமும் ஆவணப்படுத்தணும். அப்பதான் நமக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாரி ஐயா வந்துட்டு ஒரு புத்தகம் அதாவது இப்ப நம்ம மூச் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து ஒன் ஆஃப் த பார்ட் எத்தனாவது பார்ட்ன்றத இப்ப நான் உள்ள வரச்சொல்ல சொல்றேன். அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட் இருக்கு. ஒரு சில பார்ட் இருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு சில பார்ட்லாம் வந்து வருது. இது வந்து இன் பிட்வீன் கூட நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஒரு வருஷத்துல கரெக்ட்டா ஒரு 3 மாசத்துல நடந்த சம்பவங்கள மட்டும் ஒரு புத்தக தொகுப்பா வந்து எழுதியிருக்கிறாங்க. ஸோ தினமும் நம்ம எல்லாருமே அன்றாட வாழ்க்கைய வந்து வாழ்ந்துட்டு இருக்கோமா? அப்படின்ற ஒரு கேள்விய நம்ம முன் வச்சோம் அப்படின்னா, பயணம் பண்ணிட்டு இருக்கோம். அன்றைய நாள் நிறைவா நிறைவேறுகிறது. ஸோ மறுநாளுக்காக நம்ம காத்துட்டு இருக்கோம். இப்படிதான் வந்து எல்லாரோட வாழ்க்கையுமே இருக்கு. ஒரு சில பேர் வந்து அத அர்த்தமுள்ள வாழ்க்கையா வந்து நம்ம மாத்திட்டு இருக்கோம். நம்மளோட சிந்தனை, செயல் இதன் மூலியமா நம்ம வந்து மாத்திட்டு இருக்கோம். அந்த வடிவில நம்ம வந்து கடந்துட்டு இருக்கோம் வாழ்க்கைய. ஸோ இப்ப இவங்களும் வந்து அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்த வாழ்க்கையில நடந்த நெறைய நல்ல விஷயங்கள்ல தொகுப்பா ஒரு சில விஷயங்கள வந்து நமக்கு புத்தகமா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அன்றாட நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த தான் வந்து நமக்கு புத்தகமா எழுதியிருக்காங்க. இது எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கதைகளா வந்து உங்க எல்லாருக்குமே வந்து வரும். அவசியம் நீங்க கண்டிப்பா படிக்கணும். படிச்சீங்க அப்படின்னா நெறைய விஷயங்கள் வந்து நம்ம இதுலருந்து தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இதுலருந்து கிரியேட் ஆகுன்றத நான் நம்புறேன். ஸோ எப்படி இந்த புத்தகம் என் கையில வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். எல்லாமே இயற்கை தான். பிரபஞ்சத்த மீறி வந்து ஒரு விஷயம் இல்லவே இல்ல. புத்தக வெளியீட்டு விழா வந்து கடந்த மாதம் நடந்துச்சு ஆக்சுவலா. ஸோ திருப்பத்தூர்ல ஒரு கல்லூரியில வந்து நடைபெற்றுச்சு. அப்ப அது அது வந்து நான் செவி வழியா கேட்டேன். இந்த மாரி நடக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ புகைப்படமா பார்த்தேன். வெளியீட்டு விழா புகைப்படம் வந்து நான் பார்த்தேன். புத்தகத்த பார்த்தோனே நீங்க எல்லாருமே இப்போ என்னோட பேக்ரவுண்ட்ல நீங்க பார்க்கலாம். ஆ பிரபஞ்சத்தோட நம்ம மூச்சு காத்த வந்து சுவாசிக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து அந்த புகைப்படத்தோட வந்து அர்த்தம். புகைப்படம் தூண்டுச்சு. அப்ப பிரபஞ்சம்னா எல்லாமேன்றதுனால, அப்ப இந்த மூச்சுன்ற புத்தகத்துல என்ன இருக்குது அப்படின்றத வந்து கேட்டு படிச்சிடணும் அப்படின்ற ஒரு யோசனை. ஸோ இயற்கையா வந்து ஐயா ஒரு வாட்டி சந்திச்சேன் போயிட்டு. சந்திச்சப்ப நான் கேட்டு வாங்குன புத்தகம் இது. மூச்சு அப்படி குடுங்க ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குன புத்தகம். வாங்குனோனே ஒரு என்னதான் இருக்கு உள்ள அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதுக்கு புத்தகத்துக்கு இந்த பேர் வச்சாங்க? எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வமும் அடுத்தடுத்து ரயில் பயணத்திலேயே ஆரம்பிச்சது. ஸோ படிக்க ஆரம்பிச்சுட்டே வந்தேன். அட்டைப்படம் தான் என்ன அந்த புத்தகத்த படிக்க ஆரம்பிச்சது. ஸோ அட்டைப்படம் தான் அந்த புத்தகத்த வந்து நிறைவா இப்ப பகிரவும் வச்சிருக்குன்ற ஒரு விஷயத்த வந்து ஒரு மகிழ்ச்சியோட உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆ எடுத்த உடனே நம்ம எல்லா புத்தகத்திலயும் ஒரு அடிக்கோடு இடுவோம். ஏன் அப்படின்னா, நம்ம நினைவு வச்சுக்கணும் ஒரு சில விஷயங்கள், கீ நோட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லுவோம். ஆனா இந்த புத்தகத்துல எனக்கு அந்த அடிக்கோடு இடுற வாய்ப்பு கூட எழுத்தாளர் ஐயா அவங்க வந்துட்டு குடுக்கவே இல்ல. நூலாசிரியர் குடுக்கவே இல்ல. ஸோ அதையுமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து கடைசியா பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மாயை தான். ஸோ ரொம்ப சிறப்பா வந்து எல்லா விஷயத்தையும் தொகுத்து குடுத்து எப்படி ஒரு புத்தகம் என்ன பண்ணும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா, நிச்சயமா தூங்க விடாது. அடுத்தடுத்து சிந்திக்க விடும். இந்த மாரி விஷயத்த வந்து எப்பவுமே ஒரு புத்தகம் படிக்கணும். நெறைய புத்தகம் படிச்சிருக்கேன். அதுல ஒரு சில புத்தகம் வந்து தாக்கம் ஏற்பட்டுருக்கு. குறிப்பா வந்து வேள்பாரி. வேள்பாரி புத்தகம் வந்துட்டு சில உவமைகள்லாம் சொல்லுவாங்க. அந்த ஒரு நண்டு சாதாரண ஒரு நண்டு. அந்த நண்டோட கண் எப்படி இருக்கு அப்படின்னா, வேப்பம்பூ மாரி இருக்குன்னுவாங்க. சாதாரண நண்டு அது ஒரு உயிரினம். அது கண்ணு வேப்பம்பூ. எப்படி இந்த உவமைய சொல்ல முடியுது? இப்ப அவருக்கும் வந்து இந்த நேரத்துல நிறைய கிடைச்சது. இதே மாரி புத்தகம் முழுக்க ஒவ்வொரு கதையிலயும் நெறைய நூலாசிரியர்கள், நெறைய நூல்கள், நம்ம இன்றைய நாட்கள்ல நம்ம நம்ம சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்த பத்தி தான் வந்துட்டு ஆசிரியர் எழுதியிருக்காங்க. ஸோ இப்படி அமைஞ்சது தான் வந்து இந்த புத்தகம். ஆ இன்னும் என்ன வந்து ஒரு படி மேல போயிட்டு எப்படி பண்ணுச்சு அப்படின்னா, அந்த புத்தகம் ஸோ அவர் வந்து ஆசிரியர் பொறுத்தவரைக்கும் அட்வென்ச்சர் அனந்தகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி ஒரு பயிற்சியில எங்களுக்கு அறிமுகமாயிருக்காங்க ஐயா. அப்ப அவரோட வாழ்க்கையில எல்லாமே நல்ல நெறைய விஷயங்கள் ரொம்ப எளிமையான மனிதர். நெறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கிரிக்கெட் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கால்பந்து ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட்ட வச்சு ஒரு உவமை வந்து நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப நான் எல்லாமே பேசிட்டே இருக்கேன். இப்ப இவ்வளவு நேரம் நான் எப்படி பேசிட்டு இருக்கேன் அப்படின்னா, கிரிக்கெட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த 7:30 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 7 டூ 7:30 1/2 மணி நேரம் அந்த ஆங்கர்ஸ் வந்து பேசிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா? அந்த மாரி இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்றது தான்
அந்த புத்தகத்தோட தாக்கமா எனக்கு வெளிப்பட்டுச்சு. இப்போ இந்த ஊமையை சொல்றேன். நான் மட்டும் பேசிட்டு இருக்கேன். இந்த பேசக்கூடியது அந்த ஆங்கர் பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊமையை வந்து கொண்டு வராங்க. ஸோ நடுநடுவில் நிறைய படங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க. படங்கள், பாட்டு, கவிஞர்கள், நடிகர்கள் பத்தியும் நிறைய விஷயங்கள் வந்து வந்திருக்கும். நம்ம அப்படியே வந்து சென்னை 6,08,000 அந்த படத்துக்கு போனோம் அப்படின்னா டாஸ் போடுவாங்க, கிரிக்கெட் ஸ்டார்ட் ஆக போகுது. அப்போ மினிஸ்டர் வந்து கேட்பாரு, ஃபீல்டிங்கா பவுலிங்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியும் ஒரு சில நகைச்சுவைகளும் வந்து நமக்கு ஏற்படும். நிச்சயமா அவசியம் நீங்க படிக்கணும். இப்ப புத்தகத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயுமே அணிந்துரை இருக்கும். ஆனா இப்ப வந்து இதுக்கு அணிந்துரை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கொடுக்காம கண் சிமிட்டும் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு விவேகானந்தன் ஐஏஎஸ் அவங்க வந்து எழுதியிருக்காங்க. அதுக்குரிய விவேகானந்தன் ஐஏஎஸ் ஐயா அவருக்கு எழுதியிருக்காங்க. அப்ப அந்த கண் சிமிட்டும் நேரம் என்னதான் சொல்லுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு கதையும் முடிச்ச அப்புறம் கண் சிமிட்டுவீங்க. ஒரு சில கதைகள் படிக்க சொல்ல கண் சிமிட்டாம நீங்க பார்ப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்னோட பார்வையில நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்ததா வந்து பெருவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு உளவியல் பேராசிரியர் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து எப்பவுமே உளவியல் பேராசிரியர்னாலே நமக்கு தெரியும். நிறைய யோசிப்பாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. குறிப்பா ஓஷோ பத்தி ஒரு வரிகள் வந்து சொல்லியிருப்பாங்க. நகைச்சுவை உச்சக்கட்ட தியானம், நகைச்சுவை தான் உச்சக்கட்ட தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஐயா எழுதியிருப்பாங்க. அதை பத்தி மேற்கொள்ளிட்டு இருக்காங்க. ஏன் ஓஷோவை பத்தி இந்த நேரத்துல பேசுறேன் அப்படின்னா, ஓஷோவை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையை ரொம்ப சிறப்பா வாழலாம் அப்படின்ற ஒரு ஊமை. அதுல என்னோட பயணம் பண்ணிட்டு இருக்க, இல்ல நான் அவங்க கூட பயணம் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் சரியான வார்த்தை. அப்ப அவங்க எல்லாம் எனக்கு நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு இருக்காங்க. முருகனன் ஆகட்டும், லொகேஷன் ஆகட்டும், தினேசன் ஆகட்டும், இவங்கெல்லாம் நிறைய அனுபவங்களை வந்து எனக்கு பயணத்துல வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ ஓஷோவை பத்தி தெரிஞ்சுக்காதவங்க, ஓஷோவை படிக்காதவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, புரியாதவர்களுக்கு என்றும் புதிர் போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அதை எடுத்துக்கலாம். அப்போ கண்டிப்பா ஓஷோ யார் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ரொம்ப நல்ல விஷயம். ரைட். அடுத்து இப்போ முன்னுரைக்கு போலாம். அடுத்ததான் நமக்கு வந்து முன்னுரை தான் வந்து இருக்கு. முன்னுரை ஏன் எல்லாத்துக்குமே முன்னுரை நம்ம சொல்லுவோம். முன்னுரை ஏன் கொடுக்கணும் அப்படின்றது வந்து இவங்க ஐயா வந்து ஏற்கனவே ஜேகேவோட ஒரு புத்தகத்தை படிச்சிருக்காங்க. ஜெயகாந்தன் ஐயாவோட புத்தகத்தை படிச்சு அதுல இருந்து ஒரு வார்த்தையை வந்து சொல்றாங்க. அவங்க கேட்கறாங்க, ஜெயகாந்தன் ஐயா கிட்ட எதிர்த்தா ஒரு எழுத்தாளர் கேட்கிறார், ஏன் முன்னுரை எழுதுறீங்க, புத்தகம் உள்ள சொல்லாததான் வந்து நீங்க இதுல சொல்லிடுறீங்க அப்படின்னு கேட்கறாங்க. இல்ல இல்ல, புத்தகத்துல சொல்லாத ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம முன்னுரையில சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ புத்தக முன்னுரையில் உள்ளே எழுதாததை தான் முன்னுரையாக தர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை வந்து இந்த இடத்துல நம்ம நூலாசிரியர் வந்து அடிக்கொட்டிட்டு காட்டியிருப்பாங்க. ஸோ இப்படியே போச்சு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே வந்தாரு. அடுத்ததா என்னோட ஹார்ட் டச்சிங் ஃபெல்லோ திருமூலர். ஸோ அப்ப அவரையுமே இவர் டச் பண்ணியிருந்தாரு. இதுதான் வந்து அடுத்த கட்ட தாக்கத்துக்கு என்ன தயார் பண்ணுச்சு. ஸோ திருமூலரோட திருமந்திரத்தை வந்து மேற்கோள் காட்டியிருக்காரு. குறிப்பா அந்த மூச்சு சம்பந்தமான ஒரு திருமந்திரம் இது. நாட்டம் இரண்டும் நடுமூக்கில் வைத்திடில் வாட்டமில்லை உயிருக்கும் அழிவில்லை காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதிர்க்கும் குறி அது ஆமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருமந்திரம் வந்து நம்ம யமனை கூட எட்டி உதைக்க முடியும் அப்படின்றது வந்து சொல்றாரு. எப்படி அப்படின்னா, நம்மளோட மூச்சு காற்றை வந்து சரியா நம்ம கணக்கு போட்டு சுவாசிச்சோம் அப்படின்னா அந்த யமனையும் வெல்லக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து சொல்லிட்டாரு. அப்ப இந்த மூச்சு ஏன் அப்படின்றது பேரை வந்து இப்ப வைக்கிறாரு. மூச்சு காற்று தானே வாழ்க்கையை முடிவு செய்கிறது, மூச்சுள்ள வரைதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 வரிகள்ல வந்து மொத்த மூச்சையும் என்னோட மூச்சை நிறுத்திட்டாரு. சரி, இந்த ஒட்டுமொத்த கதை தொகுப்பும் எப்படி இருக்கும் அப்படின்னா, கிட்டத்தட்ட இப்ப சொல்றேன், இந்த மூச்சுன்றது 4வது பாகம். இதுக்கு முன்னாடி ஒரு 3 பாகம் வந்து இருக்கு. உண்மையாலே நான் அதெல்லாம் படிச்சிருந்தேன் அப்படின்னா இன்னும் பயங்கரமா வந்து சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிரியேட் ஆயிருக்கும்னு நினைச்சேன். ஆனா அது படிக்காம நான் இப்படி இருக்கேன். இன்னும் படிச்சா அவ்வளவுதான், வேற லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் எனக்குள்ளே வந்து வந்துச்சு. அப்ப அந்த 3 புத்தகத்தை மட்டும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்குங்க. ஒரு நிமிஷம் ஒரு விஷயம் அப்படின்னு ஒரு புத்தகம் வந்துருக்கு. வடைப்பூ அப்படின்னு சொல்லிட்டு, இனிமேல் தான் பிறக்க இருப்பவருடன் ஒரு சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 புத்தகம் மூச்சுக்கு முன்னாடி. ரைட். இப்ப நம்ம மூச்சை பத்தி பேசிட்டு இருக்கோம். மூச்சு 4வது புத்தகம். இதுல வந்து ஒரு 150 சிறு கதைகள் இருக்கு. இந்த சின்ன சின்ன கதையா வந்து எழுதியிருப்பாரு. இது எல்லாமே அன்றாட வாழ்க்கையில அவருக்கு நடந்த விஷயங்களை தான் தொகுத்து எழுதியிருக்காரு. இது ஏன் நாம் படிக்கணும் அப்படின்னா, அதுல இருந்து நம்ம நிறைய விஷயங்களை வந்து எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு புத்தக ஆர்வலரா இருந்தீங்க அப்படின்னா, இன்னும் நிறைய புத்தகம் நம்ம படிக்காம இருக்கு. அந்த புத்தகத்தை பத்தின ஒரு புரிதலை வந்து இதுல இருந்து எடுத்துக்கலாம். இன்னுமே வாழ்க்கையோட அனுபவத்தை நம்ம கத்துக்கலாம் அப்படின்னா, நம்மளோட முன்னோடியா இருக்கவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறதான ஒரு வாய்ப்பு வந்து உருவாகும் அப்படின்ற விஷயத்தை வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த குட்டி குட்டி கதைலாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுக்குமே நான் ஒரு உவமை சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆசிரியர் எல்லாமே வந்து உவமையோட தான் சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால நானும் ஒரு உவமை சொல்றேன். எங்க ஆஃபீஸ் கேண்டீன்ல வடை குடுப்பாங்க. மசால் வடை. ஒரு 2 மசால் வடைய குடுத்து ஒரு கப் டீ குடுப்பாங்க. அந்த 2 மசால் வடை சாப்பிடுற நேரம் தான் நீங்க ஒரு கதை படிக்கிறதுக்கான நேரம். மேபி சின்ன சின்ன வடையா இருந்துச்சு அப்படின்னா 1 நிமிஷத்துல சாப்பிட்டுருவீங்க.
ஒரு நிமிஷத்துல நீங்க ஒரு கதையை படிச்சிடலாம் அப்படின்றது தான். அப்ப 150 நிமிடங்கள்ல ஒரு புத்தகத்தை முடிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நான் துவங்கினது தான். ஸோ இப்போ ஒரு கதைக்குள்ள இப்ப நம்ம கதைக்குள்ள போகலாம். கதைக்குள்ள போக தயாராகிட்டோம். நான் நினைச்சேன் சரி கதையை மட்டும் நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த கதையை வந்து அவர் எழுதின வரிகள்ல இருந்தே சொன்னாதான் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் 6:45க்கு தான் எனக்கே தோணுச்சு. 6:45க்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொன்ன கதையில இருந்து பிடிச்ச பாயிண்ட்டை நீங்க படிக்க வைக்கிறதுக்காக எடுத்து வச்சேன். அதுல ஒரு கதையை மட்டும் நான் சொல்றேன். மீத கதையை வந்து அவரோட வரிகள்ல இருந்தே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரியா ஒரு 10 கதை மட்டும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருக்கும்னு நான் நம்புறேன். ஃபர்ஸ்ட் கதையே 451 அந்த கதை தான் ஸ்டார்ட் ஆகுது. எப்படி 4வது புத்தகத்தை படிச்ச உடனே உங்களுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு கதையும் வந்து தனித்தனி கதையா தான் அமைஞ்சிருக்கு. ஒன்றுக்கு ஒன்று தொடர்பே இல்லை. ஒரு சில கதைகள் மட்டும் தொடர்பு வரும். அந்த பேர் கொண்ட நபர்களை வந்து கொண்டு வர்றதுனால. அதே மாதிரி இந்த கதைகள்ல இருக்கக்கூடிய கதை மாந்தர்களுக்கு தலைவன், தலைவி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி ஐயா வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தனி பேர் வச்சுட்டாங்க. இது கதையோட தலைவன் பேர் வந்து ஒளித்துகள் அப்படின்றது தான் பேரு. ரொம்ப நல்லா இருக்கு ஒளித்துகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கலை எண் 451 சென்னையில நடக்குது. எந்த தேதியில அப்படின்னா 21/10/2024 நடந்த ஒரு சம்பவம். கதையோட பேர் வந்துட்டு தலைப்பு அந்த 33 நிமிடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு வச்சிருக்கிறாங்க. சார் தோனி, கபில் தேவ் எல்லாம் இறங்கி நின்றிருந்த இடம் சார். அழகா போங்க. அந்த பிட்ச்ல அப்படியே உலாவுங்க. அவங்க சுவாசித்த காத்த சுவாசிங்க, நேசிங்க. ஒரு 4-5 பால் பாருங்க. நீண்ட நேரம் ஆயிடுச்சு. 10 வருஷமா காத்திருக்கேன். அந்த கப்பை மட்டும் வாங்கி கொடுத்தாங்கன்னா யார் சொல்லியிருப்பாங்க என்று இந்த நேரம் நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே. சரி, நம்ம கோச்சு தான். உங்க பேட்டிங் பத்தி உங்களுக்கு தெரியாது. விட்டு கொடுக்கிறேன். வாய்ப்பு கொடுக்கிறேன். ஏன் சார் இப்படி என்ன புலம்ப வைக்கிறீங்க என்றார். 2020 மேட்ச்களில் முதல் பந்திலிருந்தே வானவேடிக்கை ஆரம்பித்தால் தான் சரியாக இருக்கும். அதுவும் கிட்டத்தட்ட 14 ஓவர்கள் முடிந்த பிறகு விக்கெட் போனால் போகிறது, ரன்கள் குவிக்க வேண்டும் என்கிற எண்ணமே மேலோங்கி இருந்தது. வேகப்பந்து என்றார்கள். கீப்பர் மூச் என் மீது சூடாய் பட்டது. அவ்வளோ க்ளோஸாக நின்றார். ஆனாலும் கிரீஸை விட்டு ஒரு அடி முன்னால் நின்றேன். அதுக்கப்புறம் நடந்து ஏறி அடித்தேன். கோச் சொன்னதை நினைத்துக் கொண்டேன். மூச்சை இழுத்து விட்டுக் கொண்டேன். 33 நிமிடங்கள் ஆடியிருந்தேன். 20க்கும் மேல் ஓட்டங்கள் ஓடியிருப்பேன். அந்த ஒவ்வொரு வினாடிகளும் வீரியமாய் இருந்தது. என் ஒவ்வொரு அடியிலும் தைரியம் இருந்தது, வீரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு முதல் கடையை முடிச்சிட்டாரு. அப்ப அந்த 33 நிமிடங்கள் என்பது சார் வந்து அவங்க கிரிக்கெட் விளையாடினது. இப்படிதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் கதை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. சரி இப்படிதான் இருக்குமோ அப்படின்னு சொன்னேன். ஆனா இதை விட பிரமிப்பான கதைகள்லாம் கூட உள்ள இருந்துச்சு. ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. 454வது கதை உங்களுக்காக. பத்தும் படித்தவன். இது நடக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையில அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 2024 நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். எழுத்து மட்டும் எனக்கு தொழிலாக அமையாவிட்டால் நான் படித்துக் கொண்டே காலத்தை கழித்து விடுவேன். இதை ஒளித்துகள் சொல்லவில்லை. எனக்கு 6 வயசாக இருக்கும் பொழுதே கடல் ராணி என்கிற கதையை எழுதி கடல் ராணி என்கிற கதையை எழுதிய சாண்டிலியன் ஐயா சொல்லியிருக்கிறார். ஆர்வ மிகுதியால் ஒரு 10 புத்தகங்களை எடுத்து வந்தேன். பட்டு புல் தானாகவே வளர்கிறது என்றார் ஓஷோ ஒரு பக்கத்தில். இன்றைக்கு காலையில் சென்னையில் வாக்கிங் போனோம். வடையோடு நடைபோடு, எடையோடு விளையாடு, நட்போடு உறவாடு, சிரிப்போடு நடமாடு என்று களமாடியவாறே சரஸ்வதி டீ ஸ்டாலை அடைந்தோம். என்ன சார் குறைஞ்சிட்டீங்க என்றார் ஆக்ஸ்போர்ட். தலைவா, நீங்க இளைத்தால் குறைகிறது, நாங்கள் இளைத்தால் குறைகிறதா என்று கேட்டேன். தன்னுடைய முயற்சியால் வாக்கிங், டயட்டிங் செய்வது குறைப்பது, எதிர்பாராமல் குறைவது இளைப்பது என்கிற பொருளில் புல் தானாக வளர்கிறது என்ற வரிகள் காலை சொன்னத பிழை புரிந்தது. வாழ்க்கை தானாக நம்மையும் எழுத பத்தும் படிக்கவும் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 2வது கதையை முடிக்கிறாங்க. அடுத்ததா ஒரு கதை இருக்கு. தெரியாததென்று தெரியாது, தெரியாதென்று தெரியாது அப்படின்ற ஒரு கதை. நமக்கு தெரியாது என்று தமக்கு தெரியாமல் இருக்கின்ற விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். அதாவது தெரியாது என்பதை தெரிந்து கொண்டாலே போதும். இந்த குறிப்பிட்ட விஷயம் தெரியாது என்று தெரிந்து கொண்டால் எந்த குறிப்பிட்ட விஷயம் தெரியாது என்று தெரிந்து கொள்ள வேண்டி வரும். அப்படி ஒரு ஏரியா பக்கம் என்று போனேன், படித்தேன். நேற்று பத்மினி வந்ததும் டிவியை ஆன் பண்ணிய போதுதான் அதை கடைசியாக எப்போ பார்த்தோம் என்று யோசித்தேன். செய்திகளில் இருந்தும் பரபரப்பில் இருந்தும்
பாதுகாத்து கொள்ள டிவியை அணைத்திருப்பதுதான் நல்லது. சிறகடிக்க ஆசை என்று ஒரு தொலைக்காட்சி தொடர் சுந்தரராசன் நடித்திருக்கிறார். விகடன் தீபாவளி மலர் புத்தகத்தில் இந்த விஜய் டிவி நம்பர் 1 சீரியல் குறித்து கட்டுரை வந்திருந்தது. அதை படிக்கவே பொது அறிவு போதாது என்று தெரிந்தது. சீரியல் வருகிற கதாபாத்திரங்கள் பெயர்கள் மட்டும் நடிகர்களின் பெயர்களை இரண்டும் தெரிந்தால் இன்னும் சரளமாக கட்டுரையை புரிந்து கொண்டு படிக்கலாம். ராஜேஷ்குமார் அவர்களின் சிறுகதையை தீபாவளி ஸ்வீட்டாக லபக் என்று பார்த்தவுடனே அள்ளி போட்டு சுவைத்தேன். தலைவிதியை தலையெடுத்து ஸ்கேன் செய்கிற சை கதை கதை இருக்கிறது என்று தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்வது என் தலையெழுத்து போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. உண்மையிலே நீங்க இது படிக்க சொல்ல இன்னும் ஒரு ஆர்வம் வரும். ஒன்றும் இல்லை, நடுவில் ஒரு 2-3 ஃபோன் கால் வருது, கட் பண்ணிட்டே இருக்கிறதுனால. அடுத்ததா இப்போ நம்மளோட வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல, நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி எங்கேயோ செல்லும் பாதை அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வரிகள் எழுதியிருக்காரு. இது சென்னையில நடந்த ஒரு விஷயம். நாளைக்கு இந்த கோஷத்தை அடித்து விட வேண்டியதுதான். வி ஃபியூ, வி ஹாப்பி ஃபியூ, வி பேண்ட் ஆஃப் பிரதர்ஸ். நாங்கள் கொஞ்சம் பேர் தான், சந்தோஷமான கொஞ்சம் பேர், சகோதரத்துவமான கூட்டம் என்று ஆக்ஸ்போர்டு விவேகானந்த் சரவெடி மயில் மாமன் 5 பேரும் நாளை காலையில் வாக்கிங் போலாம் என்று முடிவு செஞ்சோம். அதில் என்ன என்றால், நாங்க நடந்து ரொம்ப நாள் ஆகிறது. இதில் யார் அதிக குதூகலமானது என்று கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். இன்னைக்கு ஒரு வழியா ஆக்ஸ்போர்டை மடக்கி இயற்கை சாறு விற்கும் இடத்திற்கு தள்ளி போனேன். நான் ஒரு அருகம்புல் சாறு அடிக்க அவர் கீழாநெல்லிக்கு ஸ்ட்ரெயிட்டாக போனார். சாறு விற்பனையாளர் ரத்னம் சுருக்கமாக என்னிடம் இருப்பதிலேயே கசப்பானதுதான் என்று கீழாநெல்லியை குறிப்பிட்டார். ஆக்ஸ்போர்டு 2-3 கப்பில் காலி செய்துவிட்டு, வடைக்கு இதெல்லாம் ஒரு தடை இல்லை என்று மீண்டும் சரஸ்வதி டீ ஸ்டாலை நோக்கி இழுத்தார். ஸோ இந்த மாதிரியும் ஒரு சில கதைகள் சொல்லியிருக்காங்க. அப்ப அருகம்புல் சாறுன்றதே நம்ம இந்த மாதிரி பேச சொல்ல இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதே இன்னைக்கு அபூர்வமா இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கைக்கு நம்ம தொடர்பு படுத்தி பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். ஸோ அதுக்கடுத்து இந்த கதைக்கு ஏன் மூச்சு அப்படின்ற ஒரு பேர், வாட்டமில்லாத வாழ்க்கை. அடுத்து மூச்சை பத்தின ஒரு கதை எழுதியிருக்காரு. கதை 487. ஸோ சென்னையில நடந்த ஒரு விஷயத்தை பத்தி இங்க சொல்றாங்க. ஸோ வாட்டமில்லாத வாழ்க்கை முக்கியம், இது எல்லோருக்கும் பிடித்த விஷயம். சரக்கு அடிக்காமலேயே அந்த லெவல் சந்தோஷத்தை தருவது நமது மூச்சு காற்று என்கிற சுவாசம். இந்த 2 வரிகளுமே திருமூலருடையது, திருமந்திர சாரம் தந்தவை. மனது என்கிற மாய குதிரையை நைசாக பேசி நாம் சொல்லுகிறதை கேட்பதற்கு நாம் என்பது மனசு அல்ல என்பது வேற விஷயம். அதை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அந்த வாயில் கடிவர கயிறு தான் மூச்சு. இதை செலக்டிவ் அட்டென்ஷன் கொண்டு வருவதற்காக டெனாசிடி என்கிற வீடியோ கேம் கண்டுபிடித்திருக்கிறார்கள் விஸ்கான்சின் பல்கலைக்கழகத்தில். நம் மூச்சை நாம் கவனிப்பதற்கு அந்த விளையாட்டு உதவி செய்கிறது. அந்த விளையாட்டில் ஒரு பாலைவனத்தில் நாம் நடக்கிறோம். ஒவ்வொரு முறை மூச்சை வெளிவிடும் போதும் ஒரு முறை ஐபோன் திரையை தட்ட வேண்டும். 5வது முறையில் 2 தட்டு, அப்போது ஒரு பூங்கொத்து கிடைக்கும். இது கொஞ்ச நேரத்தில் மனசை அமைதிப்படுத்தி கவனத்தை குவிக்கும் பழக்கத்தை ஏற்படும் என்று இதை கண்டுபிடித்தவர்களும் கோல்மேனுக்கு சொல்கிறார்கள் போக்கஸ் புத்தகத்தில். பஞ்சு மூட்டை குடனிலேயே இருந்திருக்கலாம். ஸ்கிரீன் டைம் என்பது ஆபத்து. ஒருவேளை வீடியோ கேமை காட்டிலும் இது சிறந்தது. ஆனால் இதெல்லாம் இருக்கிறது என தெரிந்து கொண்டது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மூச்சுக்காக ஒரு வரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த மூச்சுக்கான ஒரு விஷயத்த நம்ம எல்லாருமே பிடிச்சிருக்கோம். ஆனா மூச்சுன்ற பேர் வச்சதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃபர்ஸ்டே சொன்னாரு. ஸோ யமனை எட்டிவதற்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியது நம்மளோட மூச்சு காற்று, சுவாசிக்கூடிய மூச்சு காற்று. இதை பத்தி நம்ம எல்லாருமே இப்போ பேசிட்டோம். இந்த பேச்சு பரவலா இருக்கணுன்றதுக்காக தான் மூச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4வது பாகத்துக்கு ஐயா அவங்க பேர் வச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கதைக்கு போகலாம் விறுவிறுப்பா. பெட்டி சிந்தனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை, 521. சேலம் விஷயம். கருப்பு பெட்டி கருப்பாகவா இருக்கும் என்ன கேள்வி இது. கருப்பு பெட்டி கருப்பாக இருக்கும் என்று கருத்தாக சிந்திப்பவர்களுக்கு அது ஆரஞ்சாக இருக்கும். ஆனால் ஜூஸ் போட்டு சாப்பிட லாய்க்கப்படாது என்கிற விஷயத்தையும் கருப்பு பெட்டி சிந்தனை என்கிற புத்தகத்தில் மேத்யூ சைஸ் ஒழித்து வைத்திருக்கிறார். 9ஆம் பக்கத்தில் பிளாக் பாக்ஸ் திங்கிங் என்கிற புத்தகம் வந்ததில் இருந்து என் கையையும் கருத்தையும் விட்டு அகலமாட்டேன் என்கிறது. இத்தனைக்கும் அது நேற்று இரவுதான் கிடைத்தது. ஒரே நாளில் 3 மாவட்டங்கள் கடந்தேன்.
ஒரு கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை ஏறி இறங்கினேன். முதலாக மலை ஏறும் பொழுது வாகாக கிடைத்த மரத்தில் தலைகீழாக தொங்கினேன். கிருஷ்ணகிரி மலைக்கோட்டை விஜயநகர மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்கிறது. நாம் 2 பேர் சென்று உச்சியை அடைந்தோம். முக்கால்வாசி தூரம் தாண்டிய பிறகு அங்கே வழி தெரியவில்லை. மாவீரன் உடனிருந்தார். குளத்தில் துணிகளை விளாசினார்கள் என்று எழுதியிருந்தார்கள். ஆனால் குளத்தை பார்க்கும் முயற்சியில் நான் தோல்வி அடைந்தேன். லூயிஸ் ராஜ் அறிமுகமானார். எங்கிருந்தோ உச்சிமலை தோன்றி எங்களோடு நடந்தார். புகழ்பெற்ற எழுத்தாளர்கள் பற்றி பேசினார். கீழே இறங்க 3வது மாவட்டத்தை அடைந்தபோது பிபிடி கிடைத்தது. யார் தந்தது என ஞாபகமில்லை. கேள்விகளை ஆராய்ந்தால் வெற்றி கிடைக்கும் என்பதே கருப்பு பெட்டியில் உள்ள பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கதையை எழுதுறேன். கண்ணுக்கு தெரியாத இலக்கு 563 சென்னையில் நடந்த ஒன்று. நான் அந்த ரயில் பயணத்துல படிச்சு முடிச்ச உடனே எனக்கு தோன்றிய எனக்கான ஒரு விஷயமா எடுத்துக்கொண்டது இந்த கண்ணுக்கு தெரியாத இலக்கு. இப்போ நம்ம அன்றாட வாழ்க்கை பயணம் பண்ணிட்டு அந்த பயணத்துல இறுதியா என்னதான் இருக்கும், நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லாங்ல யோசிச்சா கூட ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா நம்மளோட இலக்கு அந்த மாதிரி. சில பேர் இலக்கையை நிர்ணயிச்சு பயணம் பண்ணாங்க, சில பேர் இயற்கையை இலக்கை அழிக்கும்னு சொல்லி பயணம் பண்ணுவாங்க. இதுல நான் 2வது வகை. அப்போ அந்த கதைக்கு மட்டும் நான் ஒரு சில வரிகள் எழுதி வச்சிருக்கேன். இருந்தாலும் அவர் சொன்ன கதையை படிச்சிருவோம். நமக்கு என்ன வேண்டும் என்று யாருக்கும் தெரியாது. இந்த கேள்வி குறித்த விவாதம் இன்றைக்கு இஸ்ரேல் மாமாவுடன் நடந்தது. 2 கதைகள் கிடைத்தது. அலெக்சாண்டர் அலைந்து முயன்று ஒரு மலைகளுக்குள் போகிறார். அங்கே ஒரு மந்திர நீர் சுனை உள்ளது. அதை குடித்தால் சாகாமல் வாழலாம். அதன் அருகே இருந்த காகம் ஒன்று யோசித்துப்பார். குடித்து விடாதே, நான் குடித்துவிட்டு சாகாமல் கொடுமையாக வாழ்கிறேன். ரொம்ப நாள் இருக்கலாம், ரொம்ப நாள் கூடாது என்றது. அலெக்ஸ் கையில் அள்ளிய நீரை கீழே விட்டு விட்டார். கோபுன் சினோ ஒரு ஜென் வில்லானி. ஈஸ்டர்ன் இன்ஸ்டிடியூட் பிக்சர் கலிபோர்னியாவில் ஒரு சாதனை நிகழ்த்த அழைக்கப்பட்டார். ஜென் சென்டர் அருகே. அப்பொழுது அவர் எய்த அம்பு பசிபிக் கடலில் விழுகிறது. எல்லோருக்கும் வைத்த இலக்கிற்கு மேல் சென்று இலக்கை விட்டுவிட்டது என்றார்களாம். ஆனால் சினோ நான் சரியான இலக்கை அடித்தேன் என்று சொன்னார் பூரிப்புடன். மேதாவிகள் வைக்கும் இலக்கு சாதாரணமான கண்களுக்கு விலக்கு. மேதாவிகள் வைக்கும் இலக்கு சாதாரணமானவர்கள் கண்களுக்கு விலக்கு. நமக்கு என்ன வேண்டும் என்பது நமக்கு சரியாக தெரியாது. தெரிந்தால் எதுவும் தேவைப்படாது அப்படின்றத சரியா எழுதியிருக்காங்க. உண்மையில இதுதான் அந்த அந்த வார்த்தையை தான் நான் கடைசியா எடுத்து வச்சிருக்கேன். அப்ப கட விஷயங்கள் படிச்சாலும் நான் எடுத்துக்கிட்டது மேதாவிகளின் இலக்கு சாதாரணமானவர் கண்களுக்கு விலக்கு என்ற வரிகளும், நமக்கு என்ன என்பது நமக்கு சரியாக தெரியாது, அப்படி தெரிந்தால் எதுவும் தேவைப்படாது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்படியே நம்ம புரட்டிட்டே போனோம்னா நிறைய கதைகள் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்புறம் கடைசியா இப்ப நிறைவுக்கு போயிடலாம். 2 கதையும் சேர்த்த மாதிரி பார்க்கலாம். 599, 600 இது 2 தான் கதையோட நம்ம முடிக்கலாம். 2மே சென்னையில நடந்த ஒன்று. நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க, ஆனாலும் நான் அதிகமா படிச்சது இல்லை. நீங்க சொல்கிற அளவுக்கு என்னதான் இருக்கு என்று இன்னைக்கு திறந்து பார்த்தேன். அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் என்றால் மின்னலை. ஸோ மின்னலை ஒளித்துகளோட மகள். ஸோ இப்படி வச்சுக்கங்க. இது மாதிரி கதை மாந்தவர் ஒரு சில விஷயங்களை நுணுக்கமா வச்சிருக்கிறாரு. அது நீங்க கதையை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சிறப்பா பிடிக்கும். ஜார்ஜ் ஜூசிஸ் அவர் கட்டுரைகள் புத்தகத்தை கையில் வைத்திருக்கிறார். பால் வெலரி குறித்து படிக்கிறார் என்று தன் அக்கா வைத்திருந்த புத்தகம் மற்றும் அதில் வைத்திருந்த ஒரு தத்துவ ஞானியின் வரலாறு குறித்து கூறினாள் விழிசையும் இன்னொரு மகள். அப்பா, இதில் எழுதியிருக்கிற ஒரு பத்தியை தமிழில் சொல்கிறேன் பாருங்க, தமிழில் சொல்ல முயற்சிக்கிறேன் பாருங்க. வெலரியின் வாழ்வில் நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி சொல்வது முழுவதும் அவரை புறக்கணிப்பதற்கு சமம். அவரை பொறுத்தவரையில் சம்பவங்கள் எண்ணங்களை தோற்றுவிக்கும் தூண்டல்கள் மட்டுமே. எண்ணங்கள் கூட அவற்றை கவனித்தால் மட்டுமே துலங்கும். எண்ணங்களை கவனிப்பது கூட வெலரிக்கு பிடித்த விஷயம். மின்னலை படித்தபோது விழிசை குறுக்கிட்டாள். கவனிப்பது என்பது எவ்வளவு உன்னதமான வாக்கியம். அதுதானே தியானம். அப்போ நீங்க பால் வெலரி பற்றி ஏற்கனவே அவர் மனசு குறித்து சொன்ன பொன்மொழியோடு எழுதியிருக்கீங்க என்றால் கவனித்திருக்கிறாள். இது மாதிரி 599 கவனம் அப்படின்ற ஒரு தலைப்பு கடைசியா 600 நிறைவு பெறுகிற புத்தகம். ஒரு சம்பவம் கதையாகிறது அப்படின்னு சொல்லிட்டு போன 599ஆம் கதையில் வந்த பால் வெலரி சம்பவங்களை பார்ப்பதற்கு
முத்துலிங்கம் ஐயா அவற்றை பற்றி எழுதுவதற்கும் சம்மதம் இருக்கிறது என்றால் விழிசை. இதை ஆமோதித்தேன். தங்கம். சம்பவங்கள் சாதாரணமாக இருக்கலாம். உதாரணமாக, உலகக்கோப்பை சதுரங்க போட்டி, அதில் வெற்றி தோல்வி குறித்து தோன்றுகிற எண்ணங்கள் படம் பிடித்தால் அது சுவாரஸ்யமான கதையாகிறது என்று கூறினேன். மின்னலை போர்வெல்ஸ் உடைய கட்டுரைகளை தொடர்ந்தால், அப்பா அவரு விர்ஜினியா உல்ஃப் என்கிற குறித்து கதை எழுதியிருக்கிறார் பாருங்க. இவரை இங்கிலாந்தின் முன்னோடி நாவலாசிரியர் என்று சொல்லலாம். அப்படியானால் யார் பின்னோடி வந்தாங்க என்பதெல்லாம் முக்கியமில்லை. இலக்கியம் என்ன ஓட்டப்பந்தயமா? அர்லாண்டோ என்கிற நாவலில் மந்திரம், கசப்பு, சந்தோஷம் இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொள்கின்றன. இப்படி மின்னலை சொன்னவுடன் அதற்காக காத்திருக்கிறது போல விழிசை வியந்து பாராட்டினாள். உப்பும் சர்க்கரையும் கலந்து பிஸ்கெட் உண்டு, கசப்பு இனப்பும் பாவக்காய் குழம்புல வெல்லம் போட்ட மாதிரி மிக்சிங். உடம்புன்னு கூட பேர் வச்சிருக்காங்க. இலக்கியத்துல போட்டி இல்லைங்கிறதும் சரிதான். ஒழித்துக்கள் இந்த விவாதங்கள் நன்றாக இருக்கவே இந்த சம்பவத்தை கவனித்து கதையாக்கிட்டாப்ல. இப்படி 600 கதையை வந்து முடிச்சிட்டாங்க. இதுல இருந்து நான் ஒரு சின்ன சின்ன கதைகள் மட்டும் உங்க கூட இப்ப நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். என்னன்னா, இந்த இப்ப நான் சொன்னது வந்து நீங்க படிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான். படிச்சீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் என்னை விட நீங்க அதிகமா புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்றைய நாட்கள்ல நம்ம புத்தகத்தை எடுத்து படிக்கிறது வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. குறிப்பா இப்ப எல்லாருமே நம்ம ஆடியோ புக்ஸ் தான் எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சு. அந்த ஆடியோ புக்ஸ்லாம் கூட எடுத்துக்கிட்டோம்னா கூட யாரோ ஒருத்தர் படிச்ச ஒரு விஷயத்த ஷேர் பண்றாங்க, நம்ம அப்படியே கடந்துடுறோம். ஆனா உண்மையிலே அந்த புத்தகத்தை எடுத்து தழுவி படிச்சீங்க அப்படின்னா, உங்களோட புரிதலுக்கு ஏற்ற மாதிரி அந்த புத்தகம் நிச்சயமா கை கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை. கடைசியா நான் வியந்த விஷயம் என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட எவ்வளவு விஷயங்கள் இப்போ நிறைய எழுத்தாளர்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. நிறைய வந்து புது புது ஜென் தத்துவங்கள், ஓஷோ இவெல்லாம் நமக்கு அடிவிட்டு. எனவே நம்ம வாழ்க்கையில எல்லாரையும் பத்தி பார்த்துருப்போம். இருந்தாலும் ஒரு இடத்துல கோர்வையா கிடைக்குது அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் தான். கிட்டத்தட்ட ஒரு 374 அறிஞர்கோவை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா புத்தகத்துக்கு பின்னாடி வந்து குளோசரியும் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம பார்த்த எல்லா விஷயங்களும் எந்த கதையில வருது அப்படின்றத வந்து நுணுக்கமா எழுதியிருக்காரு. ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்னா அது எந்த கதை அப்படின்றதையும் வந்து அடிக்கடி காட்டியிருக்காங்க. ஸோ அதை விட வந்து எத்தனை புத்தகங்களை வந்து நான் மேற்கோள் காட்டியிருக்கேன் அப்படின்றதையும் வந்து ஐயா வந்து கடைசியா எழுதியிருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியா நீங்க அந்த புத்தகம் என்னென்ன புத்தகம் இருக்கு அப்படின்றது. அப்போ இந்த புத்தகத்தை படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய புத்தகமும் அறிமுகம் ஆகுது அப்படின்ற விஷயம். அதே மாதிரி எழுத்தாளர்கள், நம்ம தத்துவ ஞானிகள், கவிஞர்கள் இது மாதிரி எல்லாரையுமே வந்து டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓஷோ நம்ம பார்த்தோம், சாந்தலியன். அதே மாதிரி ரமண மகரிஷி வந்து ஒரு கதையில வராங்க. இந்த மாதிரி இருக்காங்க. திருமூலர் பத்தி நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இப்போ இப்படி அந்த விஷயத்தையும் வந்து இந்த புத்தகத்துல வந்து யார் என்ன அப்படின்றதும் சொல்லியிருக்கிறாங்க. கடைசியா இப்போ ஒவ்வொரு கதையும் ஒரு ஒரு இடத்துல நடக்குது. அந்த மாதிரி எந்த இடத்துல நடந்துச்சு, அப்ப எத்தனை மாவட்டங்களுக்கு வந்து நீங்க அவங்க கூட பயணம் பண்ணீங்க அப்படின்றதையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு சில இடங்கள்ல நடிகர், நடிகைகள் பத்தி கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. ஏதோ ஒரு நடிகரோட கதையை பத்தி கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தையும் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆஹ் அதுக்கடுத்து பாடல்கள். ஸோ நம்ம மலரும் நினைவுகள் பாடல்கள் கூட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இப்போ 2K கிட்ஸுக்கு ஏற்ற பாடல்களும் ஒரு சில இடங்கள்ல கண்டிப்பா வரும். ஸோ அந்த பாடல்களும் வரும். இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நம்ம நம்ம ஒரு பாட்டு போட்டிருந்தோம். உண்மையிலே அந்த பாட்டும் வந்து இந்த புத்தகத்துல வந்து இடம் பெற்றிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயமும் நான் ஹைலைட் பண்ணேன். அதுக்கடுத்து விளையாட்டு வீரர்கள். கடைசியா ஒரு விஷயம் நம்ம பார்க்க சொல்ல நம்ம குகேஷ் பத்தி பார்த்திருக்கோம். அவர் தான் சதுரங்க வேட்டை வெற்றியாளர். அவரை பத்தியும் நம்ம இந்த புத்தகத்துல விளையாட்டு வீரர்கள் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு. படிக்க சொல்ல ஏன் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு ஃபீலே வரல. ஏன்னா ஒரு ஒரு புத்தகம் நமக்கு வந்து ஒரு மிக சிறந்த அனுபவத்தை வந்து கொடுக்கும். அந்த மாதிரி எந்த புத்தகம் எனக்கு அனுபவம் கொடுத்துச்சு. 4வது புத்தகம், ஆசிரியரோட 4வது புத்தகம் மூச். மூச்சுக்கு அடுத்து என்ன அப்படின்றத நான் யோசிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என் கையில கொடுத்துட்டாரு. நீங்க படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தையும் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்து 6வது ஒரு பார்ட் இருக்கு. அந்த பார்ட்டையும் நான் முடிச்சிட்டேன். கண்டிப்பா வந்து உங்க கையில இந்த புத்தகம் இருக்கணும். நியூ செஞ்சுரி புக்ஸ் ஹவுஸ் தான் வந்து இதை இது பண்ணியிருக்காங்க. ஸோ ஐயா அவர்களுக்கு வந்து நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். கடைசியா ஒரு ஓமையோட நான் முடிச்சிருக்கேன். நம்ம எல்லாருமே மெய்யழகன் படம் பார்த்துருப்போம். அப்ப கார்த்தி வந்து பஸ் பிடிக்க போவாரு. நம்ம சாரி அரவிந்த் சாமி பஸ் பிடிக்க போவாரு. கார்த்தி வந்துட்டு இந்த இடத்துல நல்லா இருக்கும், நாட்டு மாட்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாரு. நாட்டு சக்கரை போட்டது ரைட்டா. அப்ப அதனால பஸ் போயிடும். நான் கேட்டேனா, நாட்டு நாட்டு சக்கரை போட்ட நாட்டு மாட்டு பால் நான் கேட்டேனா அப்படின்ற ஒரு வரி வரும் இல்லையா. அப்போ கார்த்தி சொல்லுவார், உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. அதனால நீங்க இந்த புத்தகத்தை படிங்க, உங்களோட மனசுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.
படிச்ச விஷயங்களை மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கிங்க. அதுவுமே இந்த சொசைட்டிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை பற்றின ஒரு கருத்தை வந்து நான் நிறைவு செய்கிறேன். ஸோ மூச்சை முழுமையாக சுவாசிக்கப்பட்டு முழு பங்காளி ஆகிவிட்டேன். உண்மையிலே நீங்க இந்த புத்தகத்தை படிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த எழுத்தாளரோட பங்காளி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதையில சொல்லியிருப்பாரு. அப்போ நானும் பங்காளி ஆயிட்டு விரைவில் நீங்களும் பங்காளி ஆயிடுவீங்க. நம்ம எல்லாரும் பங்காளி ஆயிட்டோம் அப்படின்னா நாடே பங்காளி ஆயிடும். எல்லாருமே ஒற்றுமையா வாழும். மகிழ்ச்சியும் வாழ்த்துக்கள். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சிப்பா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மூச்சு என்ற நூலில் சொல்லப்பட்டுள்ள அந்த மூச்சினுடைய மூச்சு விடுற நேரத்துல நம்ம என்னென்ன கதைகள்லாம் படிக்கலாம், அது எப்படி நம்ம சமூகத்திற்கு ஒரு மாற்றம் அளிக்கும் என்பதை பற்றிலாம் சிறப்பா சொல்லியிருந்தீங்க. இறுதியாக வந்து இந்த உலக அமைதிக்காக இந்த எல்லாருமே வந்து ஒரு தோழர்களாக மாறணும் அப்படின்னும் நீங்க ஒரு கருத்தை வந்து ரொம்ப வெளிப்படுத்தினீங்க. மிக்க மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களும். இதுபோல பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை சுருக்கமாக பதிவிடலாம், இல்லை என்றால் கருத்து பெட்டியிலும் பதிவிடலாம். மகிழ்ச்சி. விஜயகுமார் அண்ணா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. விஜயகுமார் ஐடியில யார் இருக்குது? அன்மியூட் பண்ணிட்டு பேசுறேன். ஓகே. அரவிந்த் நான் ஷேர் பண்ண புக்ஸ் வந்து அவரு புக் ஷேர் பண்ண விதமாவது இருக்கட்டும், புக்ல சொன்ன கதையாவது இருக்கட்டும், அதை சார்ந்து யாருனாலும் ஃபீட்பேக் ஷேர் பண்ணலாம். ரொம்ப நல்லா இருந்தது அரவிந்த். சொன்ன விஷயத்த உங்க இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி உங்க லைஃபோடையும் சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. பஞ்ச்லைன் மாதிரி வழக்கமா நீங்க எப்ப பேசினாலுமே அதை யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. புத்தகத்தோட கருத்துல ரொம்ப அந்த கதை சொல்ற விதமே ரொம்ப அழகா இருந்தது. ஆக்சுவலா ஃபுல் புக் பத்தி. மகிழ்ச்சி. மகிழ்ச்சிங்கம்மா. வேற யாராவது? வணக்கம் சார். வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கேன். சந்தோஷம். மகிழ்வுக்கு மகிழ் என்பதை போலதான் நிறைய புத்தகங்களை படிச்சிருந்தாலும் அந்த புத்தகங்கள்ல உள்ள வரிகள் வந்து அனுபவத்தோடு இருக்கும்போது அதோட வெளிப்பாடு வந்து அதிகமா இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் படித்த புக்கு எனக்கு மட்டும் பிரயோஜனப்படக்கூடாது, எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இந்த இணையவழி கருத்தரங்கு வச்சுருது மிக்க மகிழ்ச்சி. பட் இருந்தாலும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சின்ன ஒரு இது சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் வெறும் அந்த ஆடியோ மட்டும் சொன்னதாக பத்தாமல் அந்த வரிகளை கொஞ்சம் விசிபிள் பண்ணி காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு ஃபீல் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும்னு ஒரு சின்ன தாட் இருந்தது. ஸோ அது இனி வருங்காலங்களில் அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நாங்கள் அந்த வரிகளை படித்தும் உள்வாங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மற்றபடி புக்கை இது வரைக்கும் படிக்கலை, பட் நீங்களே வந்து அணிந்துரை எல்லாம் சொல்லி அந்த புக்கை படித்தா எந்த மாதிரி ஒரு வெளிப்பாடு கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து சிறப்பாக சொல்லியிருந்தீங்க. ஸோ மிக்க மகிழ்ச்சி. வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. மகிழ்ச்சி. சந்தோஷம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலாக சாருக்குமே வந்து நான் இதை இது கொடுத்துருந்தேன். என்னன்னா ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்ல உங்களுக்கு நெட்வொர்க் இதுவாயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தேக்ஸ்னால தான் நான் பண்ணலை. இல்லைன்னா ஸ்க்ரீன் ஷேரே ரெடியாக இருந்துச்சு, பண்ணியிருக்கலாம். அவசியம் ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷம் உங்களோட வார்த்தைகளுக்கு. மகிழ்ச்சி சந்திரா. வேற யாராவது? ரோஷினி பேசலாம். ரோஷினி. இன்னைக்கு அண்ணா சொன்னதுல வந்து மூச்சுன்ற ஒரு புத்தகத்தை பத்தி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆடியோ போட்டாங்க. எப்பவுமே நம்ம எதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதனா ஒரு விஷயத்த நம்ம ஷேர் பண்றது நல்லா இருக்கும்ன்றது இங்க இருந்து கத்துக்கிட்டோம். கண் சிமிட்டும் நேரங்கள், அது வந்து அந்த விஷயம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்பவுமே ஒரு புக் இருந்ததுன்னா அதோடைய முன்னுரை படிப்போம். இதுல வந்து கண் சிமிட்டும் நேரங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஆத்தர் வந்து நிறைய வந்து ஆவணம் படுத்தணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாரு அப்படின்னு அண்ணா அழகா சொல்லியிருந்தாங்க. இங்க வந்து ஜெயகாந்தன் சாரையும் திருமூலரையும் வந்து ஆத்தர் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு இந்த புக்ல. இதுல எனக்கு பிடிச்ச புக் வந்து பத்தும் படித்தவன் அப்படின்ற ஸ்டோரி சொன்னப்ப எனக்கு அது பிடிச்சிருந்தது. அந்த 30 நிமிடங்கள் அதுவும் நல்லா இருந்தது. அதுல அந்த 33 நிமிடத்தை வந்து அழகா ஆத்தர் வந்து ஓமைப்படுத்தி சொல்லியிருப்பாரு. அந்த விஷயம் நல்லா இருந்தது. உண்மையிலேயே சில விஷயம் வந்து நம்ம நினைவுலயே வந்து போச்சு. அந்த மேட்ச் நடந்ததுலாம் அது நல்லா இருந்தது. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. தேங்க்யூ. மகிழ்ச்சிமா, வாழ்வளமுடன். மகிழ்ச்சி ரோஷினி. வேற யாராவது? ஹலோ, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். அரவிந்தர் அவர்களுக்கு மிக்க நன்றி. அரவிந்தர் அவர்களுக்கு ஒரு சிறு கருத்து. நீங்கள் மூச்சு என்ற ஒரு புத்தகத்தின் மூலமாக பகிர்ந்தீர்கள். அதை நான் ஒரு 5 நிமிடம் மட்டும்தான் கேட்டேன். கடைசி 5 நிமிடம் மிக அருமையாக. அந்த 5 நிமிடத்தில் அனைத்து புத்தகத்தின் இதையும் நீங்கள் சொன்னதாக நான் ஏற்றுக்கொள்கிறேன். மூச்சை கவனித்தால் நீ யார் என்பதை உணர்வாய் என்று நான் சமீப காலத்தில் நான் அறிந்த ஒன்று. உங்களை வந்து இந்த பிரபஞ்சம் வந்து வழிநடத்தும் சில நேரங்களில் அதை பின்தொடருங்கள். பின்பு அவை என்ன சொல்ல வருகிறது என்று நீங்கள் ஆழ்ந்து உணர்ந்து கொண்டால் உங்களுடைய மூச்சு என்ன செய்கிறது என்று நீங்கள் கவனிக்கத் தொடங்குகிறீர்கள் என்று அர்த்தம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் பல. மகிழ்ச்சிங்க ஐயா. மகிழ்ச்சி, நன்றிங்க. வேற யாராவது? அழகு மேம், உங்களோட கருத்தை கூட நீங்க ஷேர் பண்ணலாம். ஆல்ரெடி டெக்ஸ்ட் பண்ணிருக்கீங்க. அழகு புகழ் ஐடியில இருக்கவங்க வாய்ப்பு இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ண நல்லா இருக்கும். மாலை வணக்கங்கள் சார். சார் கேக்குதா? கேக்குது. வணக்கம் மேம், கேக்குது மேம். சார், நான் வந்து என்னோட ரயில் பயணத்துல இருக்கிறதுனால தான் நான் முன்பே என்னோட ஃபீட்பேக் வந்து சொல்ல முடியல. பட் இப்போ நீங்க குறிப்பிட்டு கேட்டதுனால நான் பகிர்ந்துக்கிடுறேன் சார். இடையில கட்டாச்சுன்னா மன்னிக்கணும் சார். ஆம், இந்த ரயில் பயண நேரத்தையும் ரொம்ப ஆம், மகிழ்ச்சிகரமானதாகவும் ரொம்ப பயனுள்ளதாகவும் ஆக்கிக்கிட்டதுல எனக்கு ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. சமீபமா பார்த்தா எனக்கு அரவிந்தன் சார் அறிமுகமானாங்க. நேற்று அவங்களோட ஸ்டேட்டஸ்ல பார்த்துருந்தேன். இது மாதிரி மூச்சுன்ற புத்தகத்துக்கு வந்து ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்றத. எனக்கு இது மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பா இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இதுல ரொம்ப அதிக ஆர்வம் உண்டு, இது மாதிரி புக்ஸ் படிக்கிறதுல. அதுலயும் பர்டிகுலரா தமிழ் புத்தகத்துல. ஸோ இன்னைக்கு அனந்தகுமார் சார்னு ஒரு புது எழுத்தாளரை அறிந்துகிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஜெயகாந்தன் சாரோட புத்தகங்களுக்கு நான் மிகப்பெரிய ரசிகையும் கூட. அரவிந்தன் சார் ரொம்ப அழகா அதை நெரேட் பண்ணாங்க, எந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்றது. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த மேதாவிகளின் இலக்கு வந்து மற்றவங்களுக்கு நமக்கு எது தேவைன்னு தெரிஞ்சிச்சுன்னா மித்த எதுவுமே தேவைப்படாது அப்படின்ற அது ரொம்ப பிடிச்சிருந்தது சார். முதல் கதையான அந்த கிரிக்கெட்டோட அந்த 30 நிமிடங்கள் அது மிக அருமையானதாக இருந்தது. நம்ம அதை ரொம்ப ஜஸ்ட் லைக் தட்னு கிராஸ் பண்ணுவோம். ஆனா அது அவங்களுக்கு ஒரு 30 நிமிடம் எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடிந்தது. கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி நான் அடுத்து என்னோட புத்தக அலமாரியில இருக்கும். நானும் அதை முழுசா படிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். வாய்ப்புக்கு மிக்க நன்றி சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி மேம். இந்த ரயில் பயணத்துல இதை கேட்டு ஆமா பயணப்பட்டு ரொம்ப ஆமா ஆமா, நன்றி சார். நன்றி. தேங்க்யூ சார். இன்னும் யாருன்னா இருக்கீங்களா, பேசலாமா?
மகிழ்ச்சி. ஓகே, இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தீங்க. அவசியம் வந்து புத்தகத்தை வாங்கி படிக்க முயற்சி பண்ணுங்க. சத்தியமா படிங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன். படிச்சீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்துமே கூட. கடைசியா ஒரு ஒரு விஷயம் மட்டும், இந்த புத்தகம் படிச்சதுனால என்ன நல்லது நடக்கும், ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்றது வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி கடைசியாவும் சொல்றேன், ஒரு புத்தகம் என்ன செய்யும் அப்படின்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து எனக்கு வழங்கியிருக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு அது ஆக்சுவலா. இயற்கையால உருவாக்கப்பட்டு நூலாசிரியர் அவர்களால் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ நிச்சயமா அந்த ஒரு புத்தகத்துல அது ஒரு இடம் பெறும் கண்டிப்பா. அப்போ உங்க கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சர்ப்ரைஸாவே அதை நான் வச்சிருக்கிறேன். நிச்சயமா இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. ஏன் அப்படின்னா நிறைய எழுத்தாளர்களோட படைப்பு வந்து இன்னைக்கு வெளியே வராம இருக்கு. அதுக்கு நானும் ஒரு காரணம் தான். இருந்தாலும் 255 வாரம் நடந்திருக்கு. லொகேஷனாக்கு இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இந்த விஷயத்த தொடர்ச்சியா கொண்டு போறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அது தொடர்ந்து வந்து அண்ணா பண்ணிட்டு இருக்காங்க. யார் வராங்க வரல அந்த ஒரு விஷயம் இல்லாம தொடர்ந்து அந்த முயற்சி வந்து போயிட்டு இருக்கு. நம்ம முயற்சி பண்ணுவோம் அவசியம். என்ன சொல்ல வந்தோம் அப்படின்னா, எழுத்தாளர்கள் வந்து நிறைய படைப்புகளை உருவாக்குறாங்க. இப்போ ஒரு சில எழுத்தாளர்களோட படைப்புகள் வந்து இந்த மாதிரி சத்தமே இல்லாம ஆட்டம் பாம் மாதிரி இதெல்லாம் ஆக்சுவலா. ஸோ என்ன பண்ணிடும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கு. நிறைய விஷயங்கள் பண்ணுன்ற நம்பிக்கையோட நிறைவு செய்யறோம். ரொம்ப மகிழ்ச்சி இந்த புத்தகத்தை பற்றி இந்த நேரத்துல பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன் அப்படின்னா இன்னைக்கு ஒரு சிறப்பான நாள். நண்பர்கள் தினம். அனைவருக்கும் நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். அது எல்லாமே இன்னைக்கு ஆடி 18 தாய்மாமன் தினம். அந்த ஒரு விஷயத்துலயே எனக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் இந்த நேரத்துல உங்க கூட மகிழ்ச்சியா பகிர்ந்துக்கிறேன். ஒரு புத்தகம் ஒரு மிகப்பெரிய சாதுரியமான ஆட்களையும் சாமானியர்களாக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷம். நிறைவு. மகிழ்ச்சி. மிக்க மகிழ்ச்சி.